தமிழக கேரள எல்லையான புளியரை அருகே தண்டவாள பாதையில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கேரளாவில் இருந்து தூத்துக்குடி மரப்பலகைகள் ஏற்றி வந்த லாரி ஒன்று புளியரை அருகே 40 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து பகவதிபுரம் கொல்லம் ரயில் தண்டவாள பாதையில் விழுந்தது. இதில் லாரி ஓட்டுநர் மணிகண்டன் உடல் சிதைந்து உயிரிழந்த நிலையில் கிளீனர் பெருமாள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். தண்டவாள பாதை அருகே வசிக்கும் வயதான தம்பதி சண்முகையா, வடக்கத்தி அம்மாள் ஆகியோர் மற்றும் காவலாளி சுப்பிரமணியன் ஆகியோர் அந்த வழியாக வந்த பயணிகள் ரயிலை டார்ச் லைட் மூலம் எச்சரிக்கை கொடுத்து பாதையிலேயே நிறுத்தினர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் உயிரிழந்த லாரி ஓட்டுநரின் உடலை மீட்ட போலீசார் லாரியை அப்புறப்படுத்தி 4 மணி நேரத்திற்கு பிறகு ரயில் பாதையை சீரமைத்தனர். இதனால் சென்னை கொல்லம் விரைவு ரயில் மற்றும் திருவனந்தபுரம் பகவதிபுரம் ரயில் ஆகியவற்றின் சேவை பாதிக்கப்பட்டது. டயத்தில் நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கடிச்சு, லமான்னு சவுண்டு கடிச்சு இறங்கி வந்து பார்க்கும்போது ரயில் ரோட்டில் மேலேருந்து விழுந்து ஒரு லாரி கிடக்கு, லோடோட கூடி. அந்த நாளைக்கு அப்புறம் பார்த்துட்டு கிழக்கிருந்து பாரும் வண்டி திருவனந்தபுரத்துக்கு போகக்கூடிய வண்டி டயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு, கிழக்கிருந்து மேக்காமல். அந்த நேரத்தில் பார்த்து எங்களால் வேறு ஃபோன் நம்பர் ஒன்றும் பேசுக்கோ வைக்கோ ஒன்றும் நேரம் கிடைக்கல. அந்த சூழ்நிலையில் டக்குன்னு ரயில் ரோட்டில் இறங்கி லைட்டாக டார்ச் லைட்டை கையில் கொண்டு போயிட்டு வீட்டுக்காரையும் நானும் சேர்ந்து போய் ஒரு 300 கிலோமீட்டருக்கு எந்த பக்கம் 300 மீட்டருக்கு எந்த பக்கம் போய் இந்த வண்டியை நாங்கள் லைட்டை அடித்து காணிச்சு வண்டியை ஸ்லோ பண்ணி நிப்பாட்டி என்னடா சவுண்டு கம்மி பார்க்கும்போது வண்டி விழுந்து இடந்துச்சு. தண்டாளத்தில் விழுந்து இடக்குமா அங்கே கிழக்கிருந்து ட்ரெயின் வேறு வந்துச்சு, கொல்லத்துக்கு போகிற வண்டி. போனோன்னா இப்போ நம்ம வண்டியை போய் பார்க்கக்கூடாது, போய் கையாட்டி அந்த வண்டியை நிப்பாட்டுவோம், ட்ரெயினை போய் நிப்பாட்டுவோம்ட்டு நாங்கள் 2 பேரும் அங்கிட்டாமல் ஓடி போய் ட்ரெயினை போய் நிப்பாட்டினோம். திருவிடைமருதூர் அருகே தங்களை தாக்கி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் கூறிய தம்பதி பணம் பறித்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் புளியம்பேட்டையைச் சேர்ந்த உதயச்சந்திரன், வேம்பு தம்பதியினர் தங்களை ஒரு கும்பல் தாக்கி 15 பவுன் நகை உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றதாக புகார் அளித்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் 9 பேரை கைது செய்தனர். இதனிடையே ஸ்ரீனிவாசன் என்ற நபர் உதயச்சந்திரன், வேம்பு தம்பதியினருக்கு கடன் வழங்கி இருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் கடனை கேட்டு அவர் உதயச்சந்திரன் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது உதயச்சந்திரன், நீ என் மனைவியிடம் தவறாக நடந்து கொண்டதாக வெளியே கூறிவிடுவேன் என மிரட்டியதோடு அவரிடமிருந்து 2000 ரூபாயை பறித்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஸ்ரீனிவாசன் அளித்த புகாரில் உதயச்சந்திரன், வேம்பு தம்பதியினரை போலீசார் கைது செய்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.